ஓகே, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடி இது வரைக்கும் பார்த்தோம். ஆட்டம்னா என்ன, எலமெண்ட்டு, காம்பவுண்ட் இதெல்லாம் பற்றி பார்த்தோமா. இப்போ வந்து ஒரு பிக்சராக கொடுத்துருக்கு பாருங்கள். ஆட்டம் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் எலமெண்ட்டை விட சின்ன பார்ட்டிக்கல் தான் ஆட்டம். மாலிகுல்ஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸால் உருவாகிறது மாலிகுல்ஸ். சரியா, மாலிகுல்ஸ் வந்து கெமிக்கலியாக கம்பைன்ட் ஆகுது. ஓகேவா, காம்பவுண்ட் சொல்லலாம், நம்ம வந்து மாலிகுல்ஸ் சொல்லலாம், தப்பு இல்லை. எலமெண்ட்ஸ் கெமிக்கலி சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ் cannot be broken down, உடைக்க முடியாது. இது கெமிக்கல் ஃபார்முலா. இது வந்து நான் இப்போ சொன்னாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஃபஸ்ட் ஆட்டம்னா என்ன, மாலிகுல்னால் என்ன, எலமெண்ட்டு, காம்பவுண்டு நேற்றே ஆல்ரெடி டீட்டெயிலாக உனக்கு சொன்னேன். சரியா, திரும்பியும் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். ஆட்டம்ஸ்னால் இருக்கிறதே ரொம்ப சின்ன பார்ட்ஸு ஆட்டம். ஆட்டம்ஸ் எல்லாம் தனித்தனியாக சேர்ந்து மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அதை எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது சேம் ஆட்டம் ரெண்டு கம்பைண்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டம் வந்து சேர்ந்து இது கம்பைண்ட் ஆகி இருந்துச்சுன்னா அதை காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். இப்போ என்ன பார்க்க போகிறோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் பாருங்கள். மேட்டர் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 broad categories. 2 கேட்டகரியாக மேட்டரை பிரிக்கிறாங்க. நேம்லி பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்டு மிக்சர்ஸ். மேட்டர்ஸை எத்தனை டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியாக பிரிக்காங்க, 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ், செகண்ட் ஒன் மிக்சர். பியூர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர். பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு கேட்டகரிஸ் எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று எலமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து என்னது காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா எலமெண்ட்ஸ். மேட்டர் இன் இட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்ட் அன் எலமெண்ட். அதாவது மேட்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆகிறதா என்னது அப்படின்னா எலமெண்ட்னா ஃபஸ்ட்டு சொன்னதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, we are using many elements in our daily life. The common salt consisting of element of sodium and chlorine. அதாவது நிறைய எலமெண்ட் இருக்குது நம்மளோட டெய்லி லைஃப்பில். இப்போ எக்ஸாம்பிளாக என்னென்னா சோடியம் குளோரைடு சொல்கிறோம், அதுவும் ஒரு எலமெண்ட் தான். நம்மளோட காமன் சால்ட் தான், நம்ம சாப்பாடுக்கு போடுற உப்பு. சரியா, வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். மெக்னீஷியம் அண்டு பாஸ்பரஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கிராக்கர்ஸ்னால் பட்டாசு. பொட்டாசியமும் மெக்னீஷியமும் பாஸ்பரஸும் மெக்னீஷியம் எதுக்கு அப்படின்னா பட்டாசு தயாரிக்கிறதுக்கு. அடுத்து சல்ஃபர் இஸ் யூஸ்டு அஸ் எ மேனுவர் இன் அக்ரிகல்ச்சர். சல்ஃபர் வந்து அக்ரிகல்ச்சரில் ஒரு பகுதியாகவே இருக்குது. இது எல்லாமே என்ன அப்படின்னா எலமெண்ட், நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற எலமெண்ட். கேலியம் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் மொபைல் ஃபோன் அண்ட் சிலிக்கான் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கம்ப்யூட்டர் சிப்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் தயாரிக்கிறதுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து கேலியம் வந்து மொபைல் ஃபோனை உற்பத்தி பண்ணுறதுக்கும். இந்த எலமெண்ட்ஸ் இது எல்லாம் என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸ். சரியா, இது எல்லாமே என்னது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற எலமெண்ட்ஸ். தேர் ஆர் 118 known elements till date. அதாவது இந்த டேட் வரைக்கும் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 118 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் எத்தனை அப்படின்னா இப்போ வந்து 94 of this element occur naturally while 24 elements have been created artificially in the laboratory. அதாவது இதுக்கு முன்னாடி புக்கில் வந்து 8th ஸ்டாண்டர்டில் எப்படின்னா 92, 26 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எத்தனை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 94 வந்து நம்ம நேச்சுரலாக வந்து கிடச்சிருக்கு பூமியிலேருந்து எலமெண்ட்டு. 24 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியலாக லேபில் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இதுதான் எலமெண்ட்ஸ் வந்து மொத்தம் 118 எலமெண்ட்ஸ் இருக்குது இந்த தேதி வரைக்கும் கண்டுபிடிச்சது. அதில் 94 வந்து என்ன அப்படின்னா 94 வந்து பூமியில் நேச்சுரலாக கிடச்சது. 24 வந்து என்ன பண்ணால் ஆர்டிஃபிஷியலாக உற்பத்தி பண்ணினது. நிறையா இருக்குது நம்மளோட டெய்லி லைஃப்பில். பட்டாசு உற்பத்தி பண்ணுறதுல ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் என்னது எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னா மெக்னீஷியம், பாஸ்பரஸ். அப்புறம் நம்ம குடிக்கிற வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர், அது எதால் என்ன எலமெண்ட்ஸாலெல்லாம் உருவானது அப்படின்னா ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜனால் உருவானது. நம்ம சாப்பாடுக்கு போடுற உப்பு இருக்குல்ல, அந்த உப்பும் வந்து ஒரு எலமெண்ட் தான். என்னென்ன எலமெண்ட்ஸால் உருவானது அப்படின்னா சோடியம் அண்டு குளோரினால் உருவானது. இது எல்லாமே என்னென்னா எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து classification of elements. We can classify the element broadly into metal, non-metal and metallites. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேட்டரை 2 கேட்டகரியாக பிரித்தோம். பியூர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர். அடுத்து பியூர் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணோம் 2 டைப்ஸாக பிரித்தோம். ஒன்று எலமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து என்னது காம்பவுண்ட்ஸ். இப்போ எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். மெட்டல், நான் மெட்டல், மெட்டலைட்ஸ்.
ஓகேவா? இப்போ மெட்டல் பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே என்னென்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் படி தான் பிரிச்சிருக்காங்க. இந்த பாக்ஸை பாருங்கள். த ராபர்ட் பாயில் இஸ் த ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் யூஸ்டு டு டேர்ம் எலமெண்ட். த ராபர்ட் பாயில் அப்படிங்கிறவர் தான் எலமெண்ட் அப்படிங்கிற வேர்டே என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க. பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லலாம். அதில் இன் இயர்லி proponent of elemental nature of matter and nature of vacuum. He was the known as the best for Boyle's law. இவர் தான் என்ன பண்ணார்னா பாயில்ஸ் லாவையும் என்ன பண்ணார், இவங்க தான் சொன்னது. சரியா? இவரோட நேம் வச்சு தான் என்ன பண்ணாங்க, பாயில்ஸ் லா அப்படின்னு வச்சுட்டாங்க. இது ராபர்ட் பாயில் அப்படிங்கிறவர் தான் எலமெண்ட் அப்படிங்கிற வேர்டை என்ன பண்ணார், உருவாக்குனார். நெக்ஸ்ட்டு மெட்டல். We have tools, utensil and jewelry made from silver, copper, iron, gold, aluminum using pressure like hammering and rolling. We can deform these materials into various shape. அதாவது நிறைய பொருட்கள், அதாவது மெட்டல்ஸ் இருக்குது. இந்த மெட்டல்ஸ் எல்லாம் சுற்றியில் வச்சு அடிக்கும் போதோ இல்லை அதை ரோல் பண்ணும் போதோ இல்லை வேறு விதமாக நம்ம என்ன பண்ணுறோம் கட் பண்ணும் போதோ நம்ம நிறைய சேஃபுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மெட்டல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணலாம். Such elements they are malleable material may be flattened into thin sheet are called metals. அதாவது இந்த மெட்டல்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி எலமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் மெட்டல்ஸு இதெல்லாம் நான் மெட்டல்ஸ் மெட்டலைட்ஸ் அப்படின்னு பிரித்தாங்க. இப்போ மெட்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தாலே என்னவாக இருக்கும், நல்லா பளபளப்பாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், தென் ஷைனிங்காக இருக்கும். அதை வந்து என்ன மெட்டல்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தின் ஷீட் மீன்ஸ் தகடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தின் ஷீட்டாக மாற்றலாம், கம்பியாக என்ன பண்ணலாம் மாற்றலாம், மேலியபிளாக மாற்றலாம். நெக்ஸ்ட் அதில் ஷானரஸ் அப்படின்னா ஒலி எழுப்பக்கூடியது. எக்ஸாம்பிள் கோயில் பெல், டெம்பிள் பெல் இருக்குல்ல, அதிலலாம் என்ன பண்ணும் ஒலி சவுண்டு வரும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டல்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இப்போ நான் சொன்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிசிட்டியை என்ன பண்ணுவோம் நல்லா கண்டக்ட் பண்ணக்கூடியது, ஹீட்டையும் நல்லா கண்டக்ட் பண்ணக்கூடியது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஹார்ட் அண்ட் ஷைனிங் எலமெண்ட். சோடியம் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்ஷன் as its shaft. All metal exhibits mercury as solid. அதாவது மெட்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து சாலிடாகவும் இருக்கும், லிக்யூடாகவும் இருக்கும். ஒரு சிலது மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா கேஸஸ் ஸ்டேட்டில், லிக்யூட் ஸ்டேட்லேயும் கேஸஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெட்டல்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுலையே நான் மெட்டல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எது பார்க்க போகிறோம், நான் மெட்டல்ஸ் பற்றி மெட்டல்ஸில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 35. room temperature. Mercury is the only metal that is a liquid at room temperature. மெர்க்குரி வந்து ஒரு மெட்டல் தான், ஆனால் அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா லிக்விட் ஸ்டேஜில் இருக்குது. மெட்டல்ஸ் ஆர் malleable, கேன் பி பென் ஆர் பீட்டன் இன்டு ஷீட். அதை ஏற்கனவே சொல்லியாச்சு, அதை ஷீட்டை என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். தே கேன் பி ட்ரான் இன்டு ஒயர்ஸ். அதை ஒயர்ஸாக கூட என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். தே ஆர் ஒயர்ஸாகவும் என்ன பண்ணலாம், மேக் பண்ணலாம். தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அது என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணும், ஹீட்டையும் நல்லா கண்டக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் காப்பர், லெட், டின், நிக்கல், அயன், ஜிங்க், கோல்டு, மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டல். இது எல்லாமே என்ன அப்படின்னா மெட்டலுக்கான எக்ஸாம்பிள்லாம் சொல்லுங்கள். காப்பர், lead, tin, nickel, iron, zinc, gold, magnesium and calcium are the example of metal. Next, non-metal. பாருங்க, non-metals are generally dull and soft. However, diamond is shiny and also harness natural substance on earth. Non-metals can be gases, solid, liquid. Non-metals such as oxygen, hydrogen and chlorine are the gases at room temperature. Non-metals such as carbon, iodine, sulfur and phosphorus are solid at room temperature. Bromine is the only non-metal that is liquid at room temperature. Non-metals are poor conductor of heat and electricity. However, graphite is a good conductor of electricity. அதாவது இப்போ மெட்டல்ஸ் பற்றி சொன்னோம். மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னோம், ஷைனிங்காக இருக்கும். தென் எப்படி இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், ஷீட்டாக மாற்றலாம், குட் கண்டக்டரு, குட் ஹீட் கண்டக்டர் அப்படின்னு சொன்னோமா. அது மாதிரி இது எப்படி இருக்கும்னா மெட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டாகவும்
ஷைனிங்காகவும் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா ரொம்ப டல்லாகவும் எக்ஸாம் வச்சவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டல்லாகவும் ஷாஃப்டாகவும் இருக்கும். ஆனால் டைமண்ட் வந்து பார்க்க ஷைனிங்காக ஷார்ப்பாக இருக்கும். தென் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஆனால் டைமண்ட் வந்து என்னது கிடையாது, நான் மெட்டல் தான், மெட்டல் கிடையாது. ஏன் அப்படின்னா டைமண்ட் உருவானதுக்கு காரணமாக இருந்த கார்பன் வந்து என்ன அப்படின்னா நான் மெட்டல். ஸோ அதால் கார்பனால் உருவாகிற டைமண்டும் என்னது, நான் மெட்டல். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சாலிட் ஸ்டேஜ்லேயும் நான் மெட்டல் இருக்குது, லிக்யூடாகவும் இருக்குது, சாலிடாகவும் இருக்குது. அதில் லிக்யூட் ஸ்டேஜில் எது அப்படின்னா புரோமின் மட்டும் என்னவா இருக்குது, லிக்யூட் ஸ்டேஜில் நான் மெட்டல் இருக்குது. கேஸெல்லாம் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி எல்லாமே என்னது அப்படின்னா நான் மெட்டல். சாலிட்லையும் கொடுத்துருக்காங்க கார்பன், அயோடின், சல்ஃபர், பாஸ்பரஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா நான் மெட்டல். ஆனால் இது சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம ஹேமர் வச்சு லைட்டாக பீட் பண்ணாலும் என்ன ஆயிரும், சீக்கிரமாக பிரேக் ஆகிரும். இது என்ன பண்ணாது, ஈஸியாக எலக்ட்ரிசிட்டியவோ ஹீட்டை என்ன பண்ணாது, கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா. இதெல்லாம் இப்படி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நான் மெட்டலில் சேர்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெட்டலைட்ஸ் பார்த்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் பார்க்கலாம். இப்போ மெட்டலைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இது நம்ம மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் பார்த்தோமா, இது வந்து மெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியாச்சு, ஷைனிங்காக ஹீட்டை கண்டக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. இப்போ நான் மெட்டல்ஸ் பார்த்தாச்சு, ஷைனிங்காக இருக்காது, டல்லாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் சேர்ந்து ஒரு எலமெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. மெட்டல்ஸோட கேரக்டரும் இருக்கும், நான் மெட்டலோட கேரக்டரும் இருக்கும். ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அந்த மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. என்னது சொல்லுவோம், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இன்னொன்று எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், எக்ஸாம்பிள் வந்து போரான் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த போரான் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்குது, ஆனால் அதை பீட் பண்ணுனா என்ன ஆயிடுது, ஈஸியாக உடஞ்சிருது. அப்போ இந்த மாதிரி எலமெண்ட் வந்து என்ன இருக்குது, ஈஸியாக உடஞ்சிச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லியிருக்கோம், நான் மெட்டல்னு சொல்லியிருக்கோம். நல்லா சைனிங்காக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், மெட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரெண்டு கேரக்டருமே ஒரே எலமெண்ட்டில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், மெட்டலாய்ட்ஸ் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் போத் மெட்டல் அண்டு நான் மெட்டல். மெட்டலோட கேரக்டரும் இருக்கும், நான் மெட்டலோட கேரக்டரும் ஒரே என்னது எலமெண்ட்டில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்டு போரான் ஆர் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். இப்போ இந்த பாக்ஸை பாருங்கள், மெட்டல் அண்டு நான் மெட்டலுக்குள்ளே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கா, மெட்டல்ஸ் ஆர் லெஸ்டர்ஸ், தே ஹாவ் த ஷைனி சர்வே. நான் மெட்டல் ஆர் லெஸ்ட், அதாவது பளபளக்கும். நான் மெட்டல் என்ன பண்ணாது, பளபளக்காது. ஸோ நான் சைனிங் சர்ஃபேஸ். மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஹார்டு, நான் மெட்டல்ஸ் ஆர் சாஃப்ட். மெட்டல்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். நான் மெட்டல் எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மோஸ்ட் மெட்டல் ஆர் பெண்டபிள், அதாவது மெட்டல் எப்போவுமே என்ன பண்ணலாம், நல்லா வளைக்கலாம். ஆனால் இது என்ன பண்ண முடியாது, வளைக்க முடியாது. மோஸ்ட் மெட்டல் கேன் பி beaten and seeds and they can drawn into wires. அதாவது சில மெட்டல்ஸ் என்ன பண்ணலாம், நல்லா பென் பண்ணலாம், பீட் பண்ணி என்ன பண்ணலாம், சீட்டாக மாற்றலாம். ஸோ என்ன பண்ணலாம், அதுலேருந்து ஒயரும் மேக் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ண முடியாது, சாஃப்டாக இருக்கிறதுனால என்ன ஆகிரும், சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். நெக்ஸ்ட்டு மோஸ்ட் மெட்டல் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மெட்டல்ஸ் எப்போவுமே என்ன பண்ணும், நல்லா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். பட் இது என்ன பண்ணாது அப்படின்னா கண்டக்ட் பண்ணாது. மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு. நிறைய மெட்டல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை கண்டக்ட் பண்ணும், இது என்ன பண்ணாது, ஹீட்டை கண்டக்ட் பண்ணாது. மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் மேக்கிங் ringing sound with struck, hence they are used to make the object like bells. அதாவது சொன்னல டெம்பிள் பெல் எல்லாமே நம்ம சவுண்டை உருவாக்கக்கூடியது, மேக் பண்ணக்கூடியது, அதெல்லாம் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் மெட்டல் என்ன பண்ணாது, எந்தவித சவுண்டையுமே உருவாக்காது. இதுதான் மெட்டல்ஸ்குள்ளே டிஃப்ரென்ஸு, நான் மெட்டலுக்குள்ளே டிஃப்ரென்ஸு. மெட்டலுக்குள்ளே டிஃப்ரென்ஸு, நான் மெட்டலுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா காம்பவுண்ட்ஸ். பாருங்கள், A compound is a pure substance that is formed when the atom of two or more element combine chemically in defined proportion. அதாவது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் என்ன பண்ணுன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு ஒன்றா என்ன பண்ணும், கெமிக்கலாக ஒன்றா சேர்ந்து இருக்கும். அப்படி இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம், காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. இப்போ நம்ம காம்பவுண்ட் பற்றி பார்த்தோமா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காம்பவுண்டில் பாருங்கள் பேலன்ஸு.
Compounds exhibit properties entirely different from the properties of their constituent element. For example, atoms of element hydrogen and oxygen combine chemically in a fixed ratio to form a chemical water. However, water does not have an exact same properties as hydrogen and oxygen. For example, at room temperature, water exits as a liquid, while hydrogen and oxygen exit as gases. Also, oxygen support fire versus water is used to fire extinguisher. ஓகேவா, அதாவது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அந்த எலமெண்ட்ஸோட ரேஷியோ இருக்கும்போது தான் என்னாகும், ஒவ்வொரு திங்ஸு என்னாகும் அப்படின்னா உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் என்ன சொல்லுவோன்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃப்ரீசிங் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு அப்படின்னா என்னாகும், ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா வாட்டர் வந்து என்ன ஆயிரும், கூல் ஆயிரும். அப்போ அங்கே வந்து ரேஷியோ வந்து என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகேவா, அப்போ ஹீட்டையோ நம்ம இல்லைனா கூலிங்கையோ அதிகப்படுத்தும் போதோ குறைக்கும் போதோ ஒவ்வொரு ஸ்டேஜும் என்ன ஆகுன்னா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்லுறாங்க. சரியா, இப்போ நெக்ஸ்ட் என்னது, similarly common salt is made up of elements sodium and chloride. It is used in our food versus sodium and chlorine as a poison are both unsafe for. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஹைட்ரஜனை தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜனை என்ன பண்ணுவாங்க, எரிபொருளாகவும் என்ன பண்ணுவாங்க, ராக்கெட்டில் எரிபொருளாகவும் ஹைட்ரஜனை இப்போ தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம்னா தனித்தனியாக அந்த எலமெண்டோட யூசஸ் வந்து வேறு. ஆனால் அதை சேர்த்து கெமிக்கலாக கம்பைன் பண்ணும் போது அதுலேருந்து வர்ற ப்ராடக்டே என்னது நம்மளுக்கு வேறு. அப்போ குறிப்பிட்ட ரேஷியோவில் நம்ம சேர்க்கும் போது அதுலேருந்து வர்ற யூசஸும் நம்மளுக்கு என்ன ஆகுது, வேறு மாதிரி வருது. இப்போது ஹைட்ரஜன் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, எரிபொருளாகவும் யூஸ் பண்ணுவாங்க, ஃபியூலாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அதோட கேஸை வச்சும் கேஸையும் என்ன பண்ணுவாங்க, ஃபியூலாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஆக்சிஜன் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லையும் யூஸ் பண்ணுவாங்க, என்ன ஃபயர் அதிகமாக எரியறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணும்போது, சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ரெண்டையும் சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, கெமிக்கலாக சேர்க்கும் போது என்ன ஆகுது, வாட்டர் வந்து உருவாகுது. ஓகே, ஒரு காம்பவுண்ட் வந்து என்ன ஆகுது, அங்கே உருவாகுது. நெக்ஸ்ட் வந்து சோடியம், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றோமா, அப்போ அந்த உப்பு என்ன அப்படின்னா சோடியம் குளோரைடு. ஆனால் ஆக்சுவலாக சோடியம் தனியாகவும் குளோரின் தனியாகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரு பாய்சன். ஆனால் அன்சேஃப், நம்ம சாப்பிட்றது தனித்தனியாக சாப்பிட்டோம்னா என்னது, பாய்சன். ஆனால் அது ரெண்டுமே சேர்ந்து என்னது, ஒரு சால்ட்டை வந்து கொடுத்து நம்மளுக்கு ஃபுட்டோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சால்ட்டு யூஸ் ஆகுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் என்னது மிக்ஸ் ஆகினதுனால நம்ம என்னது, நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி காம்பவுண்ட்ஸ் என்ன ஆகுது, உருவாகுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். A compound is formed only when the constituent element combine in a fixed proportion. A properties of compound are different from those of its constituent element. A compound cannot be broken down by physical method. ஓகேவா, இது என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் தான் மிக்ஸ் பண்ணுறதுனால தான் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸாக மாறுது. நெக்ஸ்ட்டு இதை ஃபிசிக்கலாக என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது. கெமிக்கலாக சில ப்ராசஸ் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், பிரேக் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூண்ட் எலமெண்ட், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட், அதாவது ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் எல்லாமே சேம் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு காம்பவுண்டுக்குமே டிஃப்ரெண்ட், ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆட்டம் சேர்றதுனால அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னவாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.